இந்த ஏஐ மாடல் எப்படி டெவலப் பண்ணுறது ஒரு ஃப்ளோவும் நம்ம கிச்சனில் எப்படி ஒரு பிரியாணி குக் பண்ணுறது ஃப்ளோவும் ரெண்டுமே ஒன்றுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அந்த ஃப்ளோவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணோம். அது எப்படி ஒரு பிரியாணியை வந்து குக் பண்ணுற ஃப்ளோவும் ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணுற ஃப்ளோவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ், அது ட்ரூ தான். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏஐ மாடலுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சிடி ஸ்கேன் இமேஜஸ்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதில் வந்து லங் டிசீஸ் இருக்கா இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு மாடல் ஜென்ரேட் பண்ணுறோம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் ஒரு பிரியாணி குக் பண்ணுறோன்னு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி குக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ, கிராசரி தேவையோ, இதெல்லாம் நம்ம கடையில் போயிட்டு வந்து டிஃப்ரெண்ட் கடையில் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் பார்த்தீங்களா? வந்து அதே மாதிரி தான் ஏஐ மாடல் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா செட் கலெக்ஷன். எப்படி வந்து லைக் வெஜிடபிளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்கோ அது மாதிரி டேட்டா செட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேகல் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து டேட்டா செட்ஸ்க்கு வந்து இருக்குது. இது கூகுள் மாதிரி வந்து ஒரு ரெபாசிட்டரி நம்ம கலெக்ட் பண்ணலாம். கேகல் மாதிரி வந்து டேட்டா செட்டுக்குன்னு இருக்கிற ஒரு வெப்சைட்லையும் போயிட்டு நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிரியாணியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம வெஜிடபிள் கிராசரி எல்லாமே வாங்கிட்டு டேரெக்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நம்ம அதை க்ளீன் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இதுவே தான் ஏஐ மாடலில் வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து டேட்டா செட் ப்ரீ ப்ராசஸிங் சொல்லுவாங்க. வந்து இந்த டேட்டா செட் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி, அதாவது க்ளீனிங்னா என்னென்னா வந்து